Villianur Mohit Kings Mahesh Strikers take on பண்ண ரெடியா இருக்காங்க. The coin will be handed over to Aman Khan, who will give it a flick. Heads is the call. That's the news from the center for the big final. Mahesh Strikers have won the toss and they'll be fielding first. Mahesh Strikers அவங்க என்ன மாதிரி மாற்றங்கள் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாருங்க, பானு ஆனந்த் சம ஃபார்ம்ல இருக்காரு. அதுக்கப்புறம் முகுல் ராகவும் ரொம்ப நல்ல பிளேயர். You see the likes of Mukul Raghav, Banu Anand, one of those consistent players, wicket keeper. Pankaj Yadav, another player who's performed very well. இந்த வாட்டி தரையோட ஆடி இருக்காரு, கேப் அழகா கண்டுபிடிச்சிருக்காரு. அழகான டிரைவ், யாருமே போய் அந்த பாலை எடுத்துட்டு வர முடியாது. பொறுமையாவே ஓடி போய் பாலை யாரா தூக்கி போட சொல்லுங்க. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 2வது ஓவர் தொடங்கி இருக்கு. காத்துல லெக் சைட்ல யாருமே இல்லங்க. 3வது ஸ்ரீராம் கேபிட்டல் 4 இந்த ஓவர்ல. இது பானு ஆனந்தோட பேட்ல இருந்து வந்திருக்கு. ஆனா கேட்ச்ல ஒரு குரல் இருக்கு, தாண்டி போகுமா? நல்ல முயற்சிக்கு 10 ரன். ஆனா பானு ஆனந்தோட முயற்சிக்கு கிடைச்சிருக்கு. சீக்கம் ஹலோ 6 இந்த தடவை ஆஃப் சைட்ல வெட்டி விட்டுருக்காரு. போகும் சீக்கம் ஹலோ 6. இப்ப முக்குள் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அக்ராஸ் வந்தாரு. நீங்க ரன் அடிச்சுக்கிட்டே இருந்தா ரன் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பானு ஆனந்துக்கு. ஓவர் காஸ்ட் எல்லாம் காஸ்ட் ஆயிடுச்சு சார். அதையும் தாண்டி இங்க ஸ்ரீராம் கேபிட்டல் 4 பானுவை இங்க தடுக்கிறதுக்கு யாருமே இல்ல சார் அப்படின்னு சொல்றப்பதான் சார் தூக்கி அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட் டவுன் தி கிரவுண்ட். இது ஒரு சீக்கம் ஹலோ 6. என்ன நடக்க போகுது? டாப் எட்ஜ் ஆயிருக்கு, புடிச்சிட்டாருங்க. அனுகிரஹ் முதல் விக்கெட்டை எடுத்திருக்காரு. அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சிருக்காங்க. ட்ரீம் பார்ட்னர்ஷிப் இங்க உடைக்கப்பட்டிருக்கு. ஃபைனல்ஸோட முதல் விக்கெட். Banu Anand gone for 41, 71 for 1. நான் 200 தான் கேட்டேன், பட் இங்க என்ன ஒரு ஷாட்ஸ் ஸ்ட்ரெயிட் டவுன் அப்படியே மேல தூக்கி ஆகாசத்தை காமிச்சிட்டாரு சார். சார் அவ்வளவுதான் சார். சூப்பர் சார். ஆகாஷ் புகழேந்தி புகழ் ஓங்கட்டும். அரசியல்ல சகஜமப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி கேட்ச்ல ஒரு குரல் இருக்குது. இப்பதான் சொன்னாரு முத்து. ஆனா ராகவன் எடுத்திருக்கிறாரு. டிசிபி ராகவன். ரெண்டு பேருமே ராகவ் போலிங் போட ராகவன் பிடிக்க. Mukul Raghav goes for a blistering 41, 106 for 2, Villianur Mohit Kings. அது இல்ல அப்படின்னு காமிக்கிற மாதிரி நின்ன இடத்துல இருந்து ஒரு ராக்கெட்டை கொளுத்தி விட்டுக்கிறார். அவரோட ஊர் காரைக்காலுக்கு. இதோ 4 அடிச்சதும் தெரியல, போனதும் தெரியல. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 ஆஃப் சைட்ல தூக்கி விட்டுக்கிறாரு. ஃபீல்டர் இல்ல. இன்னொரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4. இதுக்கு முந்தின மேட்ச்ல ஷார்ட் பால் அவர் எடுத்தாங்கன்றதுனால மேபி அதுதான் ட்ரை பண்றாங்களான்றது எனக்கு கிளியரா தெரியல. ஆனா இப்போ கொளுத்தி விட்டுக்கிறாரா? ஃபீல்டர் கீழே பிடிச்சிட்டாரு. முக்கியமான கேட்ச். பிக் மேட்ச், பிக் பிளேயர் காட். இதனாலதான் அனுகிரஹ கொண்டு வந்தாங்க. அந்த ஷார்ட் பால் எக்ஸிகியூஷன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். ஷார்ட் பால்ல இவர் சூப்பரா போடுவாருன்னு. சூப்பரான ஒரு விக்கெட். Finish it. Aman Khan goes for 11. 3 down now for 126. பட் அவரையும் டேக் ஆன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆகாஷ் கேட்ச்ல ஒரு குரல் இருக்கு, கிளியர் பண்ணிருக்கு. பிரஷரை ரிலீஸ் பண்ணல அந்த சீக்கம் ஹலோ 6 மூலமா. ஆஃப் சைட்ல தூக்கி விட்டுருக்காரு. இதோ ஆகாஷ் அந்த வெற்றியும் பெறுறாரு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4 வந்திருக்கு. அன்ஸ்டாப்பபிளா இருந்திருக்காரு. பிரஷர் வாட் பிரஷர்னு கேட்கிறாரு ஆகாஷ். கண்ணா அப்படின்னு அடிச்சிருக்கிறாரு. கண்ணாக்கு சுத்தி காமிக்கிறாரு இங்க ஆகாஷ் புகழேந்தி. சீக்கம் ஹலோ 6 இந்த ஓவர் நிறைவடைகிறது. 18 ரன்கள் ஓவர். போயிருக்கிறாரு. பெரிய ஒரு அப்பீல் இருக்குது. அம்பையர் விரல தூக்கி இருக்கிறாரு. Inline pitching, impact inline, wickets hitting. 146 for 4. Harsh Vaishnav gone for 3 of 5. சோ தூக்கி அடிச்சிருக்கிறாரு. நேரா ஃபீல்டர் வேடிக்கை தான் பார்க்கணும். ஹாய் ஹலோன்னு சொல்லணும். சீக்கம் ஹலோ 6 வந்த உடனே. ஹலோ பாட்டி, உங்க பேர் என்ன? Jayalakshmi. ஜெயலட்சுமி. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. அங்க விக்கெட் விழுந்திருக்கு, போயிட்டு வரலாம். சரியா? Prithvi perishes the scene. Didn't last too long. Gone for 6 of 7.
ஒரு சவுண்ட் இருந்துச்சா? பிடிச்சிருக்காரு சௌரவ் எடுத்திருக்கிறாரு. கரண் ஆல்ரெடி இருந்தது பிரஷரை இங்க ஹோல்ட் பண்ணி விக்கெட் எடுத்திருக்காரு. Catch behind the stumps by Saurav Chandra. Sahil Sanjeev Datta goes for 3. ரொம்ப மேல ஓச்சோ ஜஸ்ட் கிளியர் பண்ணிருக்கு. ராகவன் இருந்தாரு. ஸ்லோவர் ஒன், செம இன்டெலிஜென்ட் பேட்டிங். ஷார்ட் ஃபைன் லெக் மேல அடிக்கலான்னு பார்த்தாரு. பால் வைடா இருந்தது, பரவாயில்ல இந்த பக்கம் அடிப்போம்னு சொல்லிட்டு டைம் இருந்ததுனால அட்ஜஸ்ட் பண்ணி ஆடி இருக்காரு. ஷார்ட் பால் புல் பண்ணிருக்காரு. நித்யா மிஸ் பண்ணிட்டாரா தெரியலையா என்னன்னு தெரியல. ஆனா பால் பவுண்டரியை தாண்டி போயிருக்கு. ஸ்ரீராம் கேபிட்டல் 4. இந்த வாட்டி கனெக்ஷன் பெருசா இருக்கா? எல்லாருமே கத்துறாங்க. ஏன் கத்துறாங்கிறதுக்கான எவிடன்ஸ் இங்க ஒரு சீக்கம் ஹலோ சிக்ஸர். மறுபடியும் அதே ஷாட்டுக்கு போயிருக்காரு. இந்த வாட்டி சூப்பரா ஆடி இருக்காரு. ஆல்மோஸ்ட் ஒரு சீக்கம் ஹலோ 6 வந்திருக்கும். ஆனா ஸ்ரீராம் கேபிட்டல் 4 ஓட ஹாரிஸ் பெரிய ஷாட்டுக்கு போயிருக்காரு. ஃபீல்டர் ஈஸியா கேட்ச் எடுத்துருவாரு. Harris gone for 6, 195 for 7. இப்போ அந்த ஸ்கூப்புக்கு போயிருக்காரு. பவுண்டரி கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைச்சிடலனா கூட அவருக்கு வேணுங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. அதோட மறுபடியும் அதே ஸ்லோவா டெலிவரி சூப்பரா போட்டிருக்காரு. ஃபேர் டெலிவரி தான் கொடுத்திருக்காங்க. ரிவ்யூ கிடையாது. எல்லா ரிவ்யூ இழந்திருக்காங்க. அதையே ஸ்டைலா தான் சொல்றாரு, ரிவ்யூ உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு. Will not be easy for the Mahe Strikers to chase down. They will have to go at an asking rate of 10.05 runs and over. அம்மா பா நாமாரி பால். மூக்கு மேல ராஜாதா வராரு. ஃபீல்டர் மிட் விக்கெட்ல இருந்து விட்டாரு. எட்ஜில தான் பட்டுச்சு நினைப்பாரு ஆகாஷ். ஏன்னா பிச்சை வெளியில தான் எடுத்துட்டு போறாரு. இந்த வாட்டி பிடிச்சிருவாங்க. ஆகாஷ் புகழேந்தி இந்த ஃபைனல்ஸ்ல ஒரு அடி கூட தப்பா வைக்கல. ஜீஷன் ஷார்ட் தேர்ட்ல லபக்குன்னு பிடிச்சாரு கேட்ச. Lokesh, a man who can score quick runs, has gone for 8. It's 9 for 1. ரவுண்ட் த விக்கெட் ஆங்கிள். இதுல பவுண்டரி கிடைக்கும். ரொம்ப மேல போட்டாரு ராகவன். ஜஸ்ட் லென்த்த பார்த்தோன்னு அடிச்சாரு. இப்ப ஃபீல்டரை மாத்துங்கன்றாரு. வெளியில தான் எடுத்துட்டு போனாரு. விட்டு இருந்துச்சு. சௌரவ் அவருக்கு ஃபர்ஸ்ட் ரன்ஸ் இந்த பவுண்டரி மூலமாக. ஸ்ரீராம் கேபிட்டல் 4. நான் எதுக்கு நூறணும் நின்னு ஸ்ட்ரைட்டா அடிப்பேன்னு அடிச்சிருக்காரு. குவாலிட்டி ஷாட். சீக்கம் ஹலோ 6. நன்றி ஸ்வஸ்திகா. நேரம் அடிச்சிருக்காரு, நங்கூரமா அடிச்சிருக்காரு. ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4. ஓ இந்த முறை எட்ஜ் அதிர்ஷ்டம் அது இஷ்டம் போல வந்துகிட்டு இருக்கு. பேக் டு பேக் ஸ்ரீராம் கேபிட்டல் 4. இந்த முறை மடிக்க அடிச்சிருக்காரு. ஸ்கொயர் லெக் திசையில ஹேட்ரிக் பவுண்டரிஸ். மீண்டும் ஒரு ஸ்ரீராம் கேபிட்டல் 4. என்ன ஒரு கம்பேக் அங்க. பரத் பூஷன் சர்மா இம்ரான் தாயிருக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு அங்க ஸ்பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அவ்வளவு மிக பெரிய விக்கெட். ராகவன் With that, Raghavan out for 43. Mahe Strikers 57 for 2. எடுத்த உடனே ஒரு கட்டங்க. ஃபீல்டர் டைவ் பண்ணியும் பிடிக்க முடியல. பிசினஸ் as usual அப்படிங்கிறாரு ரித்திக். மிக பெரிய விக்கெட் என்று சொன்ன மிகையாகாது ரித்திக். Bowler stuck to his plans. Ritik Sharma, the hero yesterday, is a goner. For 10 of 6, it is 72 for 3. கேட்சின் ஒரு குரல் வந்திருக்கு. வெடிக்க போகுதுன்னு சொன்னாரு. இங்க போவோ வெடிச்சிருக்குது. The இளம் ஹாரிஸ். Saurav getting out of 13 and Mahe Strikers 85 for 4. கேட்சின் ஒரு குரல் இருக்கு. ஆனா இங்க கிடைக்கும் ஸ்ரீராம் கேபிட்டல் 4 கிட்டத்தட்ட 26 பந்துகளுக்கு பிறகு. போல்டு பிக் பண்ண முடியல அவரோட பாலேங்க. Sai Hariram is out for 12. Clean ball Jishan. அந்த ஸ்லோவர் பால தூக்கி வானத்தில் அடிச்சிருக்கிறாரு. ஸ்ரீகரன் இப்ப இல்லனா எப்போ அப்படிங்கிற மாதிரி. சீக்கம் ஹலோ 6 ஒன்னு வந்திருக்குது ரொம்ப நேரம் கழிச்சு. T20ல எதுவும் சொல்ல முடியாது. ஆனா இந்த ஷாட் பாக்குற இன்டென்ஷன் ரொம்ப கிளியரா இருக்கு. இதுதாங்க T20ன்னு சொல்லும்போது கடைசி பால் வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. இங்க ஒரு சீக்கம் ஹலோ 6 பாக்குறோம். இங்க பிச் அது பால் கரெக்டா வந்தாரு.
ஓங்கி அடிச்சிருக்காரு பவுண்டரி. கரண் ஃப்ரீயா விட மாட்டாரு. அவுட். ஓ, இந்த சென்ட் ஆஃப் மேபி தேவையில்லாத இருக்கலாம். Karan goes for 22. It is 132 for 6. திரும்பவும் அடிச்சிருக்கிறாரு. ஆனா சீக்கம் ஹலோ 6 ரொம்ப நேரம் கழிச்சு 6 வந்திருக்குது. திரும்ப விலகி போயிருக்கிறாரு. எங்கேயோ போன பால் ஸ்டெம்ப தட்டி விட்டுருக்கிறதுக்கு காரணம் ராகவன் தான். Another one gone. Raghav for 9. 143 for 7. மேல ஏத்திருக்கிறாங்க. கீழே யாரு இருப்பா? வானத்தை தொட்டிட்டு பால் வரும் பொழுது அமான் கானே அவருக்கு உதவி செஞ்சுக்கல. சம் அட்டெம்ப்ட் அமன் கான் ஓடி எப்படி அப்படிங்கணும் பார்த்தாரு. ரன் அவுட்கான வாய்ப்பு. பங்கஜ் யாதவ் கொஞ்சம் கண்ணா இருந்திருக்காரு ஜிதேந்திர சர்மாவோட. பாக்குறோம் பிடிச்சி என் வேலை ஸ்டெம்ப் அடிக்கிறதா அடிச்சிருக்கிறாரு. Lose another batter. Pankaj Yadav because of his carelessness. 143 for 8. தூக்கி அடிச்சிருக்காரு இந்த முறை. உயரம் ஏராளம். ஃபீல்டர் இந்த முறை எந்த தவறும் இல்ல. Aman does that. Srikaran gone for 27. 149 for 9. ஓ, தப்பிக்கான வாய்ப்பு. அப்பீல் பரிசா இருக்கு. வெற்றி குறி வந்தாச்சுன்னு பானு ஆனந்த் சொல்றாரு. காத்திருங்க காத்திருங்க அப்படிங்கறத அம்பையரோட கூக்குரல். ஓ எஸ், ஆச்சாரம் தெரிவிச்சாங்க. கன்ஃபர்மேஷன் வந்தாச்சு. வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் இரண்டாவது முறையாக டைட்டிலை கைப்பற்றல தட்டி தூக்கியாச்சு. அண்ட் இங்க A toss went the Mahe strikers' way. They decided to take the field first. Akash Pugarendi, absolutely brilliant.